கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர் நல்லவர். ஆமென். ஏங்க ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா கர்த்தரை தேடாத விசுவாசி எல்லாம் ஒரு விசுவாசியா? ஏங்க சண்டே வந்துட்டா சண்டே பிறந்துட்டா கர்த்தரை தேடாத ஒரு விசுவாசிலாம் ஒரு விசுவாசியா? அதெல்லாம் ஒரு விசுவாசியாங்க? அதெல்லாம் விசுவாசின்னு சொல்லலாமா? அசிங்கமா இல்ல? சண்டேன்னா விசுவாசி சர்ச்சில் இருக்கணுங்க. எங்க இருக்கணும்? சர்ச்சில் இருக்கணுங்க. சர்ச்சில் இல்லாத விசுவாசி எல்லாம் ஒரு விசுவாசி. சொல்றோமா? கேள்விப்பட்டிருக்கிறோமா? எல்லா நாளும், எல்லா நேரமும், எல்லா நிலையிலும் கர்த்தரை தேடாத விசுவாசி எல்லாம் ஒரு விசுவாசியா? இதுதான் நான் சொல்றது. கிறிஸ்தவ மதம் என்ன சொல்லுது? சண்டே சர்ச்சுக்கு வராத விசுவாசி எல்லாம் ஒரு விசுவாசியா? சண்டே ஆனா கர்த்தரை தேடணும் பிரதர், தேடணும் சிஸ்டர். சண்டே ஆனா கர்த்தரை தேடாத விசுவாசி எல்லாம் ஒரு விசுவாசியா அப்படின்ட்டு கிறிஸ்தவ மதம் சொல்லுது. ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, எல்லா நாளும், எல்லா நேரமும், எந்த நிலையிலையும் கர்த்தரை தேடாத விசுவாசி எல்லாம் ஒரு விசுவாசியா? இது பைபிள் சொல்லுது. கர்த்தரை எக்காலத்திலும் துதிப்பேன், எப்போதும் அவர் துதி என் வாயில். சங்கீதம் 34:1. எக்காலத்திலும், எப்போதும். ஆழமான அர்த்தம். தேடுறோமா? நாம சண்டேவை ஃபோக்கஸ் பண்ணி, ஞாயிற்றுக்கிழமைய ஃபோக்கஸ் பண்ணி இப்படி நம்ம பேசுறோம் இல்லைங்களா? அதனாலதான் அந்த விசுவாசி சண்டே விசுவாசியா இருக்கு. நான் சொல்றது பெரிய வார்த்தை. ஏன் விசுவாசி சண்டே விசுவாசியா இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்க சண்டே மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றீங்க. சண்டே கர்த்தரை தேடாத விசுவாசி எல்லாம் அப்படின்னா, ஓ சண்டே ஆனா கர்த்தரை தேடணுமோ? நீங்க தானே கத்துக் கொடுக்குறீங்க. அப்படியே மத்த நாள் அது பாத்துக்கலாம், தேடலாம். ஆனா சண்டே ஆனா கண்டிப்பா தேடணும். எப்படி? எவ்வளவு பெரிய தவறான உபதேசம், தவறான விதைச்சு வச்சிருக்கிறோம். நம்மள சண்டே விசுவாசியா ஆக்குனதே நாம தான் பண்ண வேலை அது. கர்த்தர் நல்லவர். ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும், என்னைக்கு ஆண்டவரோட நெருக்கம் குறைவா, அவரோட பேச்சுவார்த்தை சரியா இல்லாம நான் ஃபீல் பண்றேனோ, அன்னைக்கெல்லாம் எனக்கு வீக்லி டேஸ். என்னைக்கு ஆண்டவரோட எனக்கு நெருக்கம் கம்மியா, ஆண்டவரோட சரியான பேச்சுவார்த்தை ஓடாம நான் ஃபீல் பண்றேனோ, அன்னைக்கு எல்லாமே மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அப்படிதான் ஃபீல் பண்ணுவேன் நான். என்னைக்கெல்லாம் ஆண்டவரோட நெருக்கம் அதிகமா, அவரோட அதிகமா பேச்சுவார்த்தையில இருக்கிறனோ, அன்னைக்கெல்லாம் எனக்கு சண்டே. எனக்கு சண்டேன்னா இதுதான் அர்த்தம், மத்தவங்க சொல்ற அர்த்தம் கிடையாது. இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்க கரெக்டா ட்ராக்குக்கு வந்துருவீங்க. என்னைக்கு ஆண்டவருக்கு உங்களுக்கும் தொடர்பு கம்மியா, நெருக்கம் கம்மியா, பேச்சுவார்த்தை ரொம்ப ரொம்ப கம்மியா, அவர் நினைப்பு அந்த அளவுக்கு இன்னைக்கு வரலங்க. பார்த்தாலும் பிரச்சனை, உலகம் இப்படியே தாங்க போயிட்டு இருக்கு. நினைப்பே வரலங்க இன்னைக்கு. ரொம்ப 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 ரேரா தான் இன்னைக்கு நான் யோசிச்சேங்க அப்படின்னா, அன்னைக்கு எனக்கு திங்கக்கிழமை, அன்னைக்கு எனக்கு செவ்வாய்க்கிழமை, அன்னைக்கு தான் வீக்லி டேஸ் அங்க போயிட்டு இருக்கு. நீங்க எப்ப பார்த்தாலும் அவர் நினைப்பு வந்துட்டே இருச்சுங்க. ஐயோ நான் பார்த்து நான் போயிட்டு இருக்குங்க, நினைப்பு தலைவிரிச்சு ஆடுதுங்க.
அவர் நினைப்பு அப்படி வருதுங்க. ரொம்ப நெருக்கமா இருக்குங்க. எனக்கே தெரியலங்க, நான் நிறைய பிரச்சனத்தை அனுபவிக்கிறீங்க, சமூகத்தை அனுபவிக்கிறீங்க. எனக்கு அன்னைக்கு சண்டே. கிறிஸ்தவ பார்வையில பேசுறேன் நான். பைபிள் அப்படி இல்ல. கிறிஸ்தவம் சொல்லி கொடுக்கிற சண்டே இப்படி இருக்கணுங்கிறேன் நான். அப்படி இருந்தீங்கன்னா சண்டே விசுவாசி. அப்பெல்லாம் சண்டே கர்த்தரை தேடுறது, மத்த நாள் உலகத்தை தேடுறது. நம்ம தான் அதை கத்துக் கொடுக்குறோம். இப்படி கத்துக் கொடுத்து பாருங்க. எல்லா நாளும், எல்லா நேரமும், எந்த சூழ்நிலையிலும், எக்காலத்திலும் கர்த்தரை தேடாத விசுவாசியா விசுவாசியா அப்படி சொல்லி பாருங்க. சண்டே ஆட்டோமேட்டிக்கா வந்து உட்காந்துரும். எல்லா நாளுமே என்ன வந்திருக்கு? எதுவும் அடங்கியிருக்கு? சண்டேவும் அடங்கியிருக்கு, வந்து உட்காரும். மத்த நாள் கர்த்தரை தேடினா தானங்க சண்டே வந்து உட்கார முடியும். தானா கால் வரும், தானா மனசு வரும். புரியுதுங்களா? ஆமேனா? அதனால நம்ம ஆண்டவர் என்னட்ட பேசுறது வித்தியாசமா இருக்கும், மற்றவங்க மாதிரி வராது. எது முறைமையோ, எது மெத்தட், ரைட் மெத்தடோ அதைத்தான் ஆண்டவர் நம்மகிட்ட பேசுவார். நீ இதுல இருக்க பாருன்னு பாரு. சண்டே விசுவாசியா இருக்காத, ஆல் டே விசுவாசியா இரு. என்ன விசுவாசி? ஆல் டே விசுவாசி நான். அப்படின்னா ஆல் டே நான் கர்த்தரை தேடுகிற ஒரு விசுவாசி. ஆல் டே நான் கர்த்தரை நினைக்கிற விசுவாசி. என் நினைப்பு கொஞ்சமாவது இருக்காடா அப்படின்னு அவர் கேட்கறமா நம்ம இருக்கக்கூடாது. என்ன நீ எந்திரிச்சா இப்ப எல்லாம் பண்ண, என் நினைப்பு கொஞ்சமாவது உனக்கு இருந்துச்சா அப்படின்னு கேட்கிற மாதிரி வாழ்ந்தோம்னா நாம வந்துட்டு, அதுதான் திங்கக்கிழமைங்கிறேன் நான், அதுதான் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை. ஆமேனா? ஆமே. அதனால இந்த டிப்ஸ் நல்லா புரிஞ்சுக்குங்க. கர்த்தர் நல்லவ. கடவுள் சித்தத்தின்படி, தேவனுடைய நடத்துதலின்படி, தேவன் கொடுத்த ஆலோசனையின்படி ஒரு கல்யாணம் நடந்து, கேள்வி வைக்க போறேன், பதில் சொல்லணும் நீங்க. தேவ சித்தத்தின்படி, தேவ ஆலோசனையின்படி, தேவ நடத்துதலின்படி ஒரு மேரேஜ் நடந்து, ஓகே, அது 2-3 months 4 months 6 monthsல விளங்காம ஆகும்போது, என்ன ஆகும்போது? விளங்காம இருக்கும்போது, விளங்காம என்னது ஜெபம் பண்ணோம், ஆண்டவர்கிட்ட கேட்டோம், ஒப்பு கொடுத்தோம், பாஸ்டரும் பிரேயர் பண்ணாங்க, சபையில பிரேயர் பண்ணாங்க, நல்ல நல்ல ஊழியக்காரங்களுடைய முன்னிலையில தலைமையில நல்ல ஒரு பிரசங்கத்தோட அபிஷேகத்தோட ஒரு மேரேஜ் நடந்துச்சு. பாத்தீங்கன்னா 3 மாசம் 4 மாசத்துலயே பெரிய பிரச்சனை, வெட்டுக்குசலா போயிட்டு இருக்கு. அப்படி நடந்திருக்கா? மறுக்க முடியாதுல்ல, நடந்திருக்குல்ல. வெட்டுக்குசலா போயிட்டு இருக்கு. இங்க ஆண்டவர் சித்தத்தின்படி தானங்க நடந்துச்சு. என்னது வெட்டு குதிரவாடிக்கு போயிட்டு இருக்கு? என்னது வீட்டுல ஒரே அக்கப்போர் சண்டை, மாமியாவுக்கும் மருமகளுக்கும் ஆக மாட்டேங்குதே, அதனால கணவனுக்கு மனைவிக்கு பெரிய தகராறு இருக்கே. அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? கர்த்தருக்குள் ஆழமான விசுவாசி, கர்த்தரை ஆழமா புரிஞ்சி விசுவாசிக்கிற அந்த கணவன் என்ன சொல்லுவாரு? கர்த்தரை நல்லா புரிஞ்சு இருக்கிற அந்த கணவன் என்ன சொல்லுவாரு? இவள் அக்கப்போர்கள் மத்தியில என்ன சொல்லுவாரு? கர்த்தரை நல்லா புரிஞ்சிருக்கிற விசுவாசின்னு சொல்லிட்டேன். ரோமர் 8:32 எடுப்பாரா, எடுக்க மாட்டாரா? என்ன சொல்லுது? பார்க்காம சொல்லுங்க. 5 வருஷமா சொல்லியாச்சு அந்த வசனத்தை. மறுபடியும் 8:28. ஆண்டவர் சித்தத்தின்படி நடந்துச்சு கல்யாணம். ஆனா நல்லதுக்காகத்தான், நன்மைக்கு ஏதுவாகத்தான் இருக்கும். இந்த அக்கப்போர்களும் சண்டைகளும் வெட்டுக்குத்துகளும் நல்லதுக்காகத்தான் இருக்கும். ஆண்டவர் சித்தத்தின்படிதான் நடந்துச்சு, நல்லதுக்காகத்தான், நன்மைக்காகத்தான் அப்படின்னு ரோமர் 8:32 எடுத்து 8:28 எடுத்து சமாதானம் அடைந்த எனக்கு தெரிஞ்ச ஊழியர்களே நிறைய பேர் இருக்கிறாங்க.
சமாதானத்தை எடுத்துக்கிட்ட, சமாதானத்தை காத்துக்கிட்ட இருக்கிறாங்க. நல்லதுக்காகத்தான். சரிங்களா? இப்படி சொல்லுவாங்களே தவிர என்ன கடவுள் சித்தம், என்ன பெரிய கடவுள் கர்த்தர் அப்படின்னு கர்த்தரை நம்புறதையோ அவரை கலட்டி விடுறதையோ செய்வாங்களா? செய்வாங்களா? இவ்வளவு அக்கப்போர்கள் மத்தியிலும் நல்லதுக்காகவே அப்படின்னு எடுத்து வாழ்வாங்களா? இல்ல போயா நீ வேற தேவ சித்தம் கர்த்தர் சித்தம்ட்டு என்னத்தையாவது வேணாப்பா, நம்பிக்கையே வேணாப்பா அப்படின்னு நம்பிக்கையை தூக்கி எறிவாங்களா? தூக்கி எறிவாங்க? தூக்கி எறிய மாட்டோம்ல, எறிய மாட்டோம்ல. அதுக்கு பதிலா எப்படி சொல்லுவோம் நம்ம? நல்லதுக்காகத்தான், நல்லதுக்காகத்தான். இப்படி நம்ம வாழ்றோம்ல. அதாவது நம்பிக்கையில முத்தி போனவங்க அவங்க எல்லாம், நம்பிக்கையில ஊறி போனவங்க. நான் ஊறாதவங்கள பேசல, அவங்க டக்கு கட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்பிக்கை முத்தி போனவங்களோ நம்பிக்கையில ஊறி போனவங்களோ கர்த்தர் மேல உள்ள நம்பிக்கையில ஊறி போனவங்களோ இந்த மாதிரி நேரங்கள்ல அக்கப்போர்களை நல்லதுக்காகன்ட்டு கடந்து போயிட்டே இருப்பாங்க. தவிர கர்த்தரை கழட்டி விட மாட்டாங்க, நம்பிக்கையை தூக்கி எறிய மாட்டாங்க. சரிங்களா? யாரு 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 இப்படி செய்ய மாட்டாங்கன்னு சொல்றேன். கர்த்தர் மேல நம்பிக்கையில முத்தி போனவங்க, ஊறி போனவங்க, அவங்க தூக்கி எறிய மாட்டாங்க. இதை நம்ம ஏத்துக்க முடிஞ்சா? சரி. ஆனா இதுல நம்ம கரெக்டா டீல் பண்றோம். பிரஜாதிகள் மத்தியில் வரும்போது ராங்கா டீல் பண்ணுவோம். ராசி, ஜோசியம், ஜாதகம், பொருத்தம் எல்லாம் பார்த்து ஒரு கல்யாணம் முடிஞ்சு அது விளங்காம போகும்போது, எது அது விளங்காம போகும்போது அவங்ககிட்ட போய் ராசி ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் பொய்யுங்க, வேஸ்ட்டுங்க, நம்பாதீங்க, தூக்கி எறிங்கன்னு சொன்னா தூக்கி எறிவாங்களா? ஏன்? புரிஞ்சு நடங்க. பிரஜாதிகளை கொஞ்சம் புரிஞ்சு நடங்கன்னு சொல்றாரு. அவிசுவாசிகளை புரிஞ்சு அவங்கள கையாளுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு தான் பிரச்சனை வருது, அக்கப்போர் தான் வருது, அதுக்காக கடவுள் நம்பிக்கையை கழட்டி விட்டீங்களா? இல்லைல்ல, கழட்டி விடக்கூடாதுன்னு சொல்றோம்ல, நம்பிக்கையை காப்பாத்துறோம்ல. இதே பேட்டர்ன் தான் அவங்ககிட்டே இருக்கு. அவளை சீக்கிரம் நீங்க அவங்கள கேலியோ கூத்தனோ பண்ணிட முடியாது. இது உலகத்துல நடக்குது. அதான் இன்னைக்கு சொன்னேன்ல, ஜாதகம் ராசிலாம் பார்த்து தான் முடிச்சிங்க. என்ன நடந்துச்சு? டைவர்ஸ் ஆயிடுச்சு. என்ன நடந்துச்சு? பார்க்காதீங்க, அது வேஸ்ட். அப்படி சொன்னா அப்படி அப்பான்னு கேட்க போறாங்களா? கடவுள் நல்லதுதான் பண்ணியிருப்பாரு. அடுத்தது போகணும், அடுத்த ராசியை பார்க்க இப்படிதான் போவாங்க அவங்க. இந்த பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிங்க. புரிஞ்சாதத்தை பேசும்போது எடுத்தெறிஞ்சு நம்ம பேசிடக்கூடாது. சுவிசேஷத்தை புரிஞ்சு பேசணும். நம்ம மனநிலை என்ன, அவங்க மனநிலை என்னன்னு தெரிஞ்சு பேசணும். ஆமேனா? கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். சங்கீதம் 118:8-9. சங்கீதம் 118:8-9. ஒருத்தர் ஏசாயா 2:22 எடுத்து வைக்கலாம் சீக்கிரம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஒருத்தர் சங்கீதம் 118:8-9 வாசிக்கலாமா? ஏசாயா 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதானே? நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். எல்லாரும் சொல்லுங்க அப்போ. உங்க நாசியில சுவாசம் இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கா? அந்த வசனம் உங்களுக்குமா அடுத்த ஆளுக்குமா?
அந்த வசனம் யாருக்கும்? நமக்கும். இதை பெரும்பாலும் எடுக்கிறதே இல்லை. பிரதர் வசனம் தெளிவா சொல்லுது பிரதர். சிஸ்டர், நாசியிலே சுவாசம் இல்ல மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். சிஸ்டர், அவங்கள நம்பாதீங்க, இவங்க நம்பாதீங்க, அந்த ஆள் இப்படியே பேசுறீங்க, உங்களை நம்பாதீங்க சொல்லியிருக்கோமா? உங்களை நம்பாதீங்க பிரதர் அப்படி சொல்லியிருக்கோமா? பிரதர், தன்னம்பிக்கை எப்படி வாழ்றது? டக்குன்னு அடிச்சிருவாங்க நம்மள. தன்னம்பிக்கை வேணும் பிரதர். பைபிள் சொல்லுது தன்னம்பிக்கையை என்கரேஜ் பண்ணல. கர்த்தருடைய வேதம் தன்னம்பிக்கைய என்கரேஜ் பண்ணவே இல்லை. தெய்வ நம்பிக்கையை தான் என்கரேஜ் பண்ணுது அது நம்முடைய வேதம். நம்ம அதை கரெக்டா பிரிச்சு சொல்லணும். நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்றால் வசனம் என்னையும் தான் சொல்லுகிறது. என்னை நம்புவதையும் நான் விட்டுவிட வேண்டும். என்னால முடியும், என்னால சாதிக்க முடியும். 10 தடவை முயற்சி பண்ணா 11 தடவை நான் ஜெயிச்சிருவேன். என்னால ஆகாதது உண்டோ? என்னால முடியாதது உண்டோ? முயற்சினால் கூடாதது உண்டோ? முயற்சி திருவனை ஆக்கும் என்று சொல்லி இருக்கிறாங்களே. என்னால முடியாதோ, என்னால முடியாதோ அப்படி சொன்னீங்கன்னா ஏசாயா 2:22 நீங்க மறுதளிக்கிறீங்க, எதிர்க்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமேன். சரி, சங்கீதம் 118:8-9 வாசிக்கலாம். யார் எடுத்திருக்கிறா? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில், கர்த்தர் மேலில் நம்பிக்கையாயிருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். இங்க மனுஷன்னா என்ன, பிரபுக்கள்னா என்ன? மனுஷன் அப்படிங்கிறவன் நார்மலா இருக்கிறான். ஆனா பிரபுக்கள்ல மனுஷனா இருக்கிறவன் அதிகாரம் இருக்கு, பணம் இருக்கு. அதிகாரம் பணம் இல்லாத மனுஷனையும் நம்பாத, அதிகாரம் இருக்கிற மனுஷனையும் பணம் வச்சிருக்க மனுஷனையும் நம்பாத. இவங்களை நம்புறத பார்க்கிலும் கர்த்தரை பற்றுதலா இருப்பதே நலம். பைபிள் பாத்தீங்கன்னா எப்படி சொல்லுதுன்ட்டு ஏசியா 2:22 சொல்லிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுது. சங்கீதம் 118 கன்ஃபார்ம் பண்ணுது. நம்பாத, கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். ஆமென். நாம நம்புற மனுஷன், நாம நம்பின மனுஷன் நம்மளை கைவிட்ட மாதிரி தெரிஞ்சாலும் தொடர்ந்து அவனை நம்பிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லக்கூடாது. ஆனா கர்த்தரை அப்படி நீங்க சொல்லலாம். நாம நம்புகிற கர்த்தர் நம்மளை கைவிட்ட மாதிரி, கழட்டி விட்ட மாதிரி தெரிஞ்சாலும் தொடர்ந்து அவரை நம்பிக்கொண்டே இருப்பேன்ட்டு தைரியமா சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். தவறே கிடையாது. அதாவது அது நான் கர்த்தரை மட்டும் நம்பிக்கொண்டே இருப்பேன், மனுஷனை நம்பிக்கொண்டே இருக்கக்கூடாதா அங்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். அது என்ன கர்த்தர் மட்டும் வசதிய? அவர் தான் கைவிட்ட மாதிரி போறாரு, அப்புறம் நம்பிக்கொண்டே இருப்பேங்கிற? மனுஷனே நம்ப அப்படி முடியாது, கூடாது, நம்ப கூடாது. ஏன் அப்படின்னா, நம்பர் 1, மனுஷன் நிரந்தரமானவன் கிடையாது. நிரந்தரமானவனா? மனுஷன் தற்காலிகமானவன். ஆனா கர்த்தர் நிரந்தரமானவர், என்றென்றைக்கும் இருக்கிற நபர் அவர். நம்பர் 1. ஏங்க கர்த்தர் கைவிட்ட மாதிரி இருந்தாலும் இன்னும் நம்பி ஆண்டவரே, இன்னும் நம்பி ஆண்டவரேன்ட்டு கர்த்தரை சொன்னா சரி. ஆனா மனுஷன் கைவிட்ட மாதிரி நல்ல பழகின மனுஷன், சொந்தக்காரன் தான், அண்ணன் தம்பி தான், கைவிட்ட மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் இல்லை, அதனால நம்ப கூடாதுங்க. நீங்க ஏன்னா இதான் காரணம். மனுஷன் நிரந்தரமானவன் இல்லை, ஆனா கர்த்தர் நிரந்தரமானவர். நம்பர் 2, மனுஷன் சகலகலா வல்லவன் கிடையாது. சந்து பொந்துலாம் போயிட்டு வர முடியாதவனால. ஆனா கர்த்தர் சகலகலா வல்லவர். எந்த சந்திலையும் போவார், எந்த பொந்துலையும் நுழைஞ்சு வெளியே வந்துருவாரு, எவ்வளவு சிக்கலையும் போயிட்டு வெளியே வந்துருவாரு. சர்வ வல்லவர் அவர். சரிங்களா? நம்பர் 3,
தேவனை காட்டிலும் மனுஷன் நல்லவன் கிடையாது. தேவனை காட்டிலும் மனுஷன் நல்லவன் கிடையாது. அதனால தேவன் அப்படி நடந்துக்கிட்டா கூட நம்பிக்கிட்டே இருப்பேன்னு சொல்றதுல சரி தவறு இல்லை. ஆனா மனுஷன் அப்படி சொன்னீங்கன்னா ஏமாந்து போயிருவீங்க. அதான் பைபிள் அதுக்கு இடம் கொடுக்கல. கர்த்தர் உன்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாலும் நம்பிட்டேன்ட்டு தைரியமா சொல்லும். ஆனா மனுஷன் உன்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாலும் அவனை நம்பிட்டேன்னு பைபிள் சொல்லவே சொல்லாது. சொல்லவே சொல்லாது. சொல்லவே சொல்லாது. ஏன்னா ரீசன் இதுதான். நம்பர் 4, நாளையுமே கேட்பேன், பதில் சொல்லணும். நம்பர் 4, மனுஷன் ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டவன், கட்டுப்பட்டவன், ஒரு எல்லைக்கு உட்பட்டவன். அவன் மீறி என்ன செய்ய முடியாது அவனால. ஆனா கர்த்தர் எந்த எல்லைக்கும் எந்த அதிகாரத்துக்கும் கட்டுப்படாதவர், உட்படாதவர். அவர் சுதந்திரமா இருக்கிறார். அவர் எடுக்கிறதா முடிவு. ஆனா மனுஷன் சொல்ல முடியாது, நான் எடுக்கிறதா முடிவு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த முடிவுக்கு மேல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால இவன் தன்னிச்சையா செயல்பட முடியாது, சுதந்திரமா செயல்பட முடியாது. தேவனால் அது முடியும். அப்ப நம்பிக்கொண்டேதான் இருக்கணும். தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறது சரி, 100க்கு 100 சரி. முதல் காரணம் என்ன? ஏன் மனுஷனை நம்மள கைவிட்ட மாதிரி இருந்தா கூட தொடர்ந்து அவன் நம்பிட்டு இருக்க கூடாது நம்ம? நம்பர் 1, அவன் டெம்பரவரி கேஸ், தற்காலிகம். அதான் நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். அப்படின்னா அவன் உயிர் இங்க இருக்குடா, மூக்க பிடிச்சா செத்து போயிடுவான்டா. அவனை போய் நம்பிட்டு இருக்கிற நீ அப்படி சொல்லுது பைபிள். அவனை போய் நம்பிட்டு இருக்கிற மலை மாதிரி நம்பாத, விடு. நம்பர் 1. நம்பர் 2, ஏன் நம்ப கூடாது மனுஷனை? மனுஷனால எல்லாம் செய்ய முடியாது. அவன் சகலங்களா வல்லவன் கிடையாது. கர்த்தராலே கூடாத காரியம் உண்டோ? அவர் சர்வ வல்லவர். அவர் என்ன வேணாலும் செய்வார். சந்து பொந்துல போயிட்டு வெளியே வருவார் சரசரன்ட்டு. எல்லாம் முடிஞ்சவரை தொடர்ந்து நம்புறது தவறில்லை. கொஞ்சம் முடிஞ்சவனை தொடர்ந்து நம்புவேங்கிறது முட்டாத்தனம். அவங்களுக்கு எல்லாம் இருக்கு, அவருக்கு எல்லாம் கிடையாது. நம்பர் 3 என்னது? தேவனை காட்டிலும் மனுஷன் நல்லவன் கிடையாது. மனுஷனை காட்டிலும் தேவன் நல்லவர். நம்பலாம், கிண்டு செய்ய மாட்டார், நம்பலாம். நம்பர் 4, தேவன் அதிகாரத்துக்கு உட்படாதவர், மனுஷன் தெய்வ அதிகாரத்துக்கு உட்பட்டவன். உட்பட்டு தான் அவன் செய்ய முடியும். பாபேல் கோபுரத்தை கட்டணும்ட்டு வந்தாங்க, கட்டி முடிச்சாங்களா? நான் தர்சீசுக்கு போக மாட்டேன்னு அடம் முடிச்சு யோனா இந்த பக்கம் ஓடினான். சரி, தர்சீசுக்கு ஓடி போனான், நினிவேக்கு போக மாட்டேன்னு. போக முடிஞ்சா? விடவே மாட்டேன்னாட்டே. இஸ்ரவேலர்களை விடவே மாட்டேன்னு சொன்னா பார்வோன். முடிஞ்சா? அப்ப மனுஷன் எல்லாமே ஒரு அதிகாரத்துக்குள்ள கட்டுப்பட்டு கிடக்குறான். அதான் யோபு 42ல தேவனால சொல்ல முடியும், தேவரீர் செய்ய நினைத்தது தடைபடாது. இது தேவனுக்கு பொருந்தும். மனுஷனை பார்த்து பிரபுவே நீர் செய்ய நினைத்தே தடைபடாது, அபத்தம் சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் அதிகாரத்துக்கு உட்படாதவர், அவர் சொல்லலாம். சுதந்திரமானவர், அவர் சொல்லலாம். ஆனா மனுஷன் சொல்லக்கூடாது, உள்ள இறங்கிடுவாரு. என்னடா சொன்ன? தடைபடாதாமா? எங்க நட பார்ப்போம், கெட்டுறா பார்ப்போம். கெட்டுறா, நீ கெட்டுறா, அடி நிலத்து வாங்க போறியா, வாங்கட்டே வீடு கட்டுறா, கெட்டுறா, நீ கெட்டி முடுறா பாப்போம்டா, பாத்துறோம்டா. இறங்கிடுவாரு கடகடன்ட்டு. அதான நம்ம பாபிலோன் நேபுகாத்நேச்சார், என் மகிமை பிரதாபத்துக்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் சொன்னா பாருங்க. வச்சார்ல, ஒரே வச்சிட்டார்ல, மிருகம் ஆயிட்டான். ஆச்சரியமான சம்பவம், அதெல்லாம் படிச்சோம்னா. மிருகம் ஆயிட்டான். பனியில நடந்துச்சு அவன் உடம்பு. புல்ல தின்னுட்டு இருக்கிறான். நகமெல்லாம் பறவை நகமாரி ஆயிடுச்சு. ரெக்க, இறகு, உடம்புலாம் இறகு, தலைமுடிதான் இறகா போச்சு. யாரு? ராஜாவா இருந்தவனுக்கு வந்த வேலை. அங்க ஒரு வேர்டு சொல்லப்பட்டிருக்கும், பரம அதிகாரத்தை நீ அறியும் பொருட்டு இவ்வளவு காலம் நீ மிருகமா இருப்ப. அப்ப இந்த பனிஷ்மெண்ட் எதுக்காக?
எல்லாம் நான் தான் சொன்னேன்ல, இல்லடா, பரம அதிகாரம் ஒண்ணு இருக்குடா. அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டவன் தான்டா நீ. ராஜாவா இருந்தா என்ன கொம்பா முளைச்சிருக்கு? அத அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காகவே அடிச்சாரு. சரிங்களா? தேவனுடைய எப்படி சொல்றது, எல்லாத்துக்கும் சம்பவத்தை நடத்தி அதை எழுதி கொடுத்துட்டாரு. எல்லா ஆங்கிலுக்கும் பைபிள் சம்பவம் இருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா நம்ம இந்த ஆங்கில புரிய மாட்டோம், கதை மாதிரி பிரசங்கம் மட்டும் போயிட்டு இருக்கிறோம். தப்பு. ஓகே, அப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? கர்த்தரை தொடர்ந்து நம்புவேன், பைத்தியக்காரத்தனமா நம்புவேன்னு சொன்னா தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. அவர் என்னை கொன்று போட்டாலும் சொன்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு பார்த்தீங்களா? ஒரு மனுஷனை பார்த்து இப்படி சொல்லலாமா? நான் வேலை செய்யற முதலாளி என்னை கொண்டு போட்டாலும் நல்ல முதலாளி சொல்றது கரெக்டா? சொல்லக்கூடாது. ஆனா தேவன் அப்படி சொல்லலாம். அதுக்குதான் காரணத்தை நான் அடுக்கினேன் நான். அப்ப சுருக்கமா, பாத்துக்குவாருன்னு நம்புனேன். யாரு? கர்த்தர் பாத்துக்குவாருன்னு நம்புனேங்க. இந்த விஷயத்துல பாத்துக்காம போயிட்டாருங்க. அப்படின்னாலும் நம்பர் 1, திரும்ப கேட்பேன், பதில் சொல்லுங்க. நம்பர் 1, பாத்துக்குவாருன்னு நம்புனேன். ஐயோ, ஒரு வாரம் ஆச்சு, ஒரு மாசம் ஆச்சு, ஒரு வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, இன்னமும் பாத்துக்காம இருக்கிறாருங்க. அப்படின்னாலும் முதல்ல என்ன சொன்னேன்? பாத்துக்குவாருன்னு நம்புனேன், பாத்துக்காம போயிட்டாருங்க. அப்படின்னாலும் பாத்துக்குவாருன்னு நம்புனேங்க. ஒரு வாரம் ஆச்சு, ஒரு மாசம் ஆச்சு, ஒரு வருஷம் ஆச்சு, ஏன் 3 வருஷம் ஆச்சு, இன்னமும் பாத்துக்கலங்க. அப்படின்னாலும் பாத்துக்குவாருன்னு நம்புனேன். ஆனா அறகுறையா பார்த்திருக்கிறாரு. பாதிதான் பார்த்திருக்கிறார், பாதி பார்க்கல, அறகுறையா பார்த்திருக்கிறாரு. அப்படின்னாலும் பார்த்துக்குவார் நீங்க நம்புறதுதான் உங்க தலையெழுத்து. அவன் தான் சரியான விசுவாசி. இந்த 3மே செஞ்ச ஒரு ஆளை திரும்பவும் பார்த்துக்குவார் நம்புறது பெரிய சவால். இந்த 3 மாதிரி நடந்துக்கிட்டாரு இல்லையா? பார்த்துக்குவார் நம்பினேன், பார்த்துக்காம போயிட்டாரு. இப்ப என்ன செய்ய போற? பார்த்துக்குவார்னு தொடர்ந்து நம்ப போறேன். எப்படிரா பைத்தியக்காரத்தனமா இல்லை? அப்படிதான் நம்புவேன். பார்த்துக்குவாருன்னு நம்புனேன், 3 வருஷம் ஆச்சு, இன்னமும் பார்த்துக்கிட்டோமா தெரியல. இப்ப என்ன முடிவு எடுக்க போறேன்? வேற என்ன முடிவு எடுக்க போறேன்? தொடர்ந்து பார்த்துக்குவார் நம்புறதா? பைத்தியக்காரத்தனமா இல்லை? பார்த்துக்குவார் நம்புனேங்க, வேற வரையா பார்த்துருக்கிறாருங்க. அப்ப என்ன செய்ய போற? நல்லா பார்த்துருவார், வெயிட் பண்ணுவோம். எங்க போயிட போறாரு? தொடர்ந்து அப்படிதான் நம்ப போறேன். பைத்தியக்காரத்தனமா இல்லை? இந்த மாதிரிதான் ஆண்டவன் நம்ப சொல்றாரு. நம்புடா. ஏன்டா நம்புடா? ஆமா நம்புன, பாத்துக்கல, அதுக்காக போறியா? ஆமாடா, நீ நம்புனடா, இன்னும் பார்த்து கொடுக்கல, அதுக்காக விட்டு போறியா? ஐயோ, நீ நம்புனடா, கொஞ்சம் பார்த்து கொடுத்துருக்கேன், அதுக்காக போறியா? நம்பு, பார்த்துக்கோ, நம்புடா நீ. அதுக்குதான் உன்னை அழைச்சிருக்கேன் நான். ஆமேனா? இப்படி நம்ம நம்ப முடியுதா? ஆனா இந்த 3மே வாழ்க்கையில வரும். நீங்க தேவனை நம்பி ஒரு காரியத்துல இருந்தீங்கன்னா இந்த 3ல ஏதாவது ஒண்ணு வருவாரு. அவரு ஏதாவது ஒண்ணு வருவாரு. இந்த ஏதாவது ஒண்ணு நீ சந்திக்க வேண்டி வரும். சந்திச்சதுனாலதான் நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் சந்திக்க வேண்டி வரும். இந்த சூழ்நிலையிலும் என்னை பார்த்துக்குவாரு அப்படின்னு தொடர்ந்து நம்ப முடிச்சோம்னா நாம ஜெயிச்சிட்டோம். நாம விசுவாசத்துல ரொம்ப தேறிட்டோம். நம்முடைய விசுவாசம் ரொம்ப முத்தி போச்சுன்னு அர்த்தம். அவர் மேல இருக்க நம்பிக்கை நமக்கு ரொம்ப முத்தி போச்சுன்னு அர்த்தம். நானா அவனை பார்த்துக்கவே இல்லையாடா, எப்படா இன்னமும் நம்புற? என்னத்த பார்த்திருக்கிறாரு? இன்னமும் பார்த்து கொடுக்கல. நீ தான் கல்யாணம் முடிஞ்சுட்டு மகளும் சொல்லிட்டு இருக்கிற, என்னத்த பார்த்து இன்னும் பார்த்து கொடுக்கல, இன்னமாடா நம்புற? நீ சொன்ன பாத்துக்குவா, நல்லா பாத்துக்குவான்ட்டு, எங்க இந்த நல்லா இருக்குது நல்லா இல்லையாப்பா? என்னத்த 2 விஷயம் நல்லா பாத்துக்க, 3 விஷயம் விளங்கலையாப்பா? அறவரையா பாத்துருக்காரு. இப்போ இன்னமா நம்புற? நம்புவேன். ஒண்ணு போட்டாலும் நம்புவேங்கிறவன் இதை நம்புறது ரொம்ப ஈஸி. என்னை அவர் கொன்னே போட்டாலும் அவர் தான் நம்புவேங்கிறவனுக்கு இதெல்லாம் ஈஸி, நம்பிட்டு போயிடுவான். ஆமேன். அப்ப ஆண்டவர் எப்படி நம்பணும்னு எதிர்பார்க்க. ஆனா விசுவாசிகளுக்கு இதை நம்ம கத்துக் கொடுக்காதனால ஒண்ணு நம்புது, நடக்காதவனையும் விட்டு போயிருது.
நம்புது, லேட்டா சவ்வா இழுக்கிறதுனால ஆனா நம்பி பிரயோஜனம் இல்லைங்க, போயிருது. அரைகுறையா பாத்துக்கிறாரா, போயிருது. இந்த விசுவாசத்தை நாம சொல்லித்தரல, கத்து கொடுக்கல. சரி, கர்த்தரை நம்புறதை விட்டு போயிருச்சு, இப்ப வேற இடத்த நம்ப போகுது? யோசிச்சு பாரு. அடுத்த ஆப்ஷன் என்ன? இவர் பார்த்து கொடுக்கல, ரைட்டு. இவர் இழுக்கிறாரு, ரைட்டு. அறகுறையா பார்த்து கொடுக்கிறாரு, ரைட்டு. இப்ப என்ன செய்ய போற? வேற யார் நம்ப போற? வேற யாருங்க எலிஜிபிளுங்க? வேற யாருங்க தகுதிங்க? வேற யாருக்கா சொல்லு? அடுத்த ஆப்ஷன் இருக்கா? நீ இருப்ப, இல்ல மனுஷன் இருப்பா, இல்ல வேற கடவுள் வச்சிருப்பாங்க, அப்படிதான் அதான போற. அது ஒருத்தான் பாரு, கரெக்டான்னு பாரு. அப்படி போறது கரெக்டா? நீ சக்சஸ் ஆவியா? ஏங்க, இவராலே முடியல, நீ முடிவெடுத்த நீ மத்தவங்க எப்படி முடியும்? அப்படித்தானே போற. இவராலே முடியல தானே போறீங்க, அப்ப மத்தவங்களால முடிஞ்சிருமா? புரிஞ்சுங்க. கர்த்தரால முடியாதுன்னு ஒண்ணு சொல்லிட்டாருன்னா எவனாலே முடியாது, எதாலையும் முடியாது. அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு. அதனால அப்பெல்லாம் நம்பி போயிடாதீங்க, நம்ம ஏமாந்துருவோம். முடியுதோ முடியலையோ, செய்யறாரோ செய்யலையோ, அவர் பாதத்திலே கடங்க, பாதத்திலே கடங்க, பாதத்தை விட்டு போயிடாதீங்க. ஆமே, ஆமே. முடிஞ்சா நேரம்? சரி, கடைசியா பேச முடிப்போம். 1 பேதுரு 5:7. 1 பேதுரு 5ல நிறைய பேசலாம், டைம் போயிட்டு இருக்கு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்பதான் ஆக்சுவலா டாபிக் ஆரம்பிக்குது. ஆமா, இப்பதான் ஆரம்பிக்குது. உங்களை படைத்த தேவன் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்க கவலையெல்லாம் அவர் மேல வச்சிடுங்க அப்படின்ட்டு யார் சொல்றா? பேதுரு நமக்கு அறிவுரை சொல்லுகிறார், புத்திமதி சொல்லுகிறார். இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆண்டவர் நம்மளை என்ன செய்யறாரா? விசாரிக்கிறார். விசாரிக்கிறார் என்னது? திருநியாடா நீ திருநியா? உண்மையை சொல்லு, உண்மையை சொல்ல சட்டை கழட்டி பின்னிருவேன் இன்னைக்கு. உனக்கு கடவுள் அடின்னு என்ன தெரியுமா? போலீஸ் அடின்னு என்னன்னு அவன் கேட்பான். கடவுள் அடின்னு அவனுக்கு என்ன தெரியுமா? அடிக்கிறான் பாரு, அதான் விசாரிக்கிறது. அவர் நம்மை விசாரிக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த விசாரிக்கிறான்னு என்ன அர்த்தம் கேட்கிறேன், என்ன விளக்கம் கேட்கிறேன். என்னடா, ஏதுடா, சாப்பிட்டியா, ஏன் கவலையா இருக்க? என்ன கவலை? கவலைப்படாது, பார்த்துக்க, கவலைப்படாதரா. நல்லா சாப்பிடு, என்ன விஷயம்? நல்லா சாப்பிடு. ஏன் ட்ரெஸ் எப்படி போட்டுக்கோ, ஒழுங்கா போடு, நல்லா போட்டுக்கோ, நல்லா பண்ணு, நல்லா முகத்துக்கு என்ன தையி, தலைக்கு என்ன தையி, ஒழுங்கா போட. இதெல்லாம் என்னது? விசாரிக்கிறார். அப்ப அவர் உங்களை விசாரிக்கிற இடத்துல இருக்கிறதுனால உங்களை எது அழுத்துதோ, எது பாரப்படுத்துதோ, அந்த பாரத்தை தூக்கி அவர் மேல வச்சிருங்க. விசாரிக்காத ஒரு ஆளா இருப்பாரானால் நீங்க அப்படி செய்ய வேணாம். அவர் தான் விசாரிக்கிற ஆளா இருக்கிறாருல்ல, அப்ப என்ன செய்யணும்? தூக்கி வைங்கன்ட்டு அவர் சொல்றாரு. யாரு? பேதுரு. சரி, அவர் நம்மளை விசாரிக்கிறாரு அப்படின்னா அது எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க? அவர் நம்ம மேல அக்கறையா இருக்கிறத காமிக்குது. வீட்டுக்கு வந்தா போனா 1 வாரம் ஆச்சு, இவெல்லாம் கூட பிறந்தான்னு என்ன சொல்ல வேண்டியிருக்கு? சாப்பிட்டியா வச்சியான்ட்டு ஒரு போன் வரலையேங்க, விசாரிக்கவே இல்லைங்க. பிள்ளை என்ன ஆச்சு, போறானா, இருக்கிறானா? அவன் போகும்போது என் பிள்ளைக்கு ஜுரத்தோட இருந்தாங்க, 1 வாரம் ஆச்சுங்க. இவெல்லாம் கூட பிறந்த தம்பியா அண்ணனாங்க, பிள்ளைய கூட விசாரிக்கலாங்க. அவங்களுக்குலாம் என்ன பெரிய அக்கறை இருக்கு என் மேல, சொல்றமா இல்லையா? அப்ப ஒரு ஆள் நம்மளை விசாரிக்கிறாங்க அப்படின்னா நம்ம மேல அவங்களுக்கு என்ன இருக்கு? அக்கறை இருக்கு, அக்கறை இருக்கு, விசாரிக்கிறாங்க. சரிங்களா? அப்ப தேவன் நம்மளை விசாரிக்கிறான்னா நம்ம மேல என்ன இருக்கு? அக்கறை இருக்கு, அதனாலதான் விசாரிக்கிறாரு. அக்கறை ஏன் இருக்குன்னா அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, அதனால அக்கறையா இருக்கிறாரு. அக்கறை இருக்கனால விசாரிக்கிறாரு. சரியா அந்த கோர்வை? சரிங்களா? அப்ப தேவன்
அன்பாகவே இருக்கிறார்னா தேவன் நம்மேல் அக்கறையா இருக்கிறார். தேவன் நம்மேல் அக்கறையா இருக்கிறார் அப்படின்னா தேவன் நம்மை விசாரிக்கிறார். ஆமென். அப்ப தேவன் நம்மேல அக்கறையா இருக்கிறாரு அப்படின்னா கர்த்தர் நல்லவர். 1 பேதுரு 5:7 பேதுரு சொல்றாரு, கவலையை தூக்கி மேல வைங்கிறாரு. இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், உங்களை விட உங்க மேல அவர் அக்கறையா இருக்கிறதுனால கவலைக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. பேதுரு வந்த கவலையை தூக்கி வைக்க சொல்றாரு. நான் சொல்றேன், கவலையை உள்ள வர விடாதீங்கிற. கவலை உள்ள வர விடாதீங்க. உங்களை விட உங்க மேல அக்கறை இருக்கு அப்படின்னா கவலை உள்ள விடாதீங்க. பாத்துக்குவாரு. தைரியமா இருக்கலாமா?